வணக்கம். இந்த இடமெல்லாம் கடற்புலி மகளிர் பிரிவு சிறப்பு தளபதியும் கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கேர்னல் பூர்ணி அவர்களை பற்றி தான் சுருக்கமாக பார்க்க போறோம். அதாவது இறுதியுத்தம் மணலார் முதல் வெட்டுவாக்கல் வரையிலான சமர்களில் இவரது பங்கு, கடற்புலி பிரிவில் இவர் நிகழ்த்திய சாதனைகள் உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சியில் பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆரம்ப காலம். பெண் கடற்புலிகளின் முதல் பயிற்சி பாசறை. ஆரம்பத்தில் தலைவர் அவர்கள் பெண் போராளிகளை கடற்புலி பிரிவில் இணைக்கும் திட்டத்தை கடற்புலி சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்களிடம் கூறிய போது அவர் சற்றே தயங்கினாராம். ஆனால் தலைவர் அவர்கள் பெண் போராளிகள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உணர்ந்த அவர் பெண் போராளிகளை தேர்வு செய்து கடற்புலி பிரிவில் இணைக்கிறார். இதை பற்றி விரிவாக நாம் கடற்புலி தளபதி பாமா அவர்களது வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட பெண் போராளிகளுக்கு மாலை இருட்டிய பின் தான் கடற்கரையில் வைத்து நீச்சல் பயிற்சி வழங்கப்படுமாம். ஏனெனில் பகலில் கடற்கரையில் பொதுமக்கள் நடமாட்டம் இருப்பதால் பெண் போராளிகள் கடலில் நீந்துவதில் சிரமப்படுவதை பார்த்து அவர்கள் கிண்டல் செய்யலாம். இது அந்த பெண் போராளிகளுக்கும் பயிற்சியாளருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்பதால் இவ்வாறு இருட்டில் வைத்து பெண் போராளிகளுக்கு நீச்சல் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் குறுகிய காலத்திலேயே பகலிலே அந்த பெண் போராளிகள் திறமையாக கடலில் நீந்த ஆரம்பித்து விட்டார்களாம். இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னவெனில், இந்த முதல் பெண் போராளிகள் குழுவில் இருந்த பெரும்பாலான பெண் போராளிகளுக்கு அதற்கு முன்பு நீச்சல் அடிக்கவே தெரியாதாம். அவ்வாறு இருந்தும் மிக குறுகிய காலத்தில் நீச்சல் பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்து திறமையாக நீந்தக்கூடியவர்களாக அவர்கள் மாறியிருந்தனர். 1992ஆம் ஆண்டு கடற்புலி பிரிவில் மகளிர் பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கென தனியே முதலாவது பெண் கடற்புலி பயிற்சி பாசறை உருவாக்கப்பட்ட போது அந்த முதல் பாசறையில் இணைக்கப்பட்ட பெண் போராளிகளில் கேர்னல் பூர்ணி அவர்களும் ஒருவராக இருந்தார். அது மட்டுமில்ல, அந்த பயிற்சியினை வெற்றிகரமாக முடித்து வெளியேறுகிறார். அந்த காலம் முதலே கடற்புலி பிரிவில் தரைத்தாக்குதல் பிரிவும் இருந்து வந்தது. அந்த கடற்புலி தரைத்தாக்குதல் அணிகள் பல தரை சண்டை களத்திலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அவ்வாறு கடற்புலிகளின் பெண் தரைத்தாக்குதல் அணியாக இருந்த சுகன்யா படையணியில் இவர் உள்வாங்கப்படுகிறார். ஆரம்பத்தில் யாழ்குடாவிலும் பின்பு வன்னி என சுகன்யா படையணி ஏராளமான சண்டைகளில் பங்கெடுத்தது. அப்பொழுது தனது துணிச்சல் மற்றும் ஆளுமை திறனால் தலைமையின் கவனத்தை இவர் ஈர்க்கிறார். இதனால் பின்பு அதே சுகன்யா படையணிக்கு பொறுப்பாளராக கேர்னல் பூர்ணி அவர்கள் நியமிக்கப்படுகிறார். இவரது தலைமையில் சுகன்யா படையணி ஓயாதாரிகள் 3 நடவடிக்கையில் பல தாக்குதலில் பங்கெடுத்திருந்தது. குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் பல கடற்கரை கிராமங்களை மீட்பதில் இவரது படையணி முக்கிய பங்கு வகித்திருந்தது. அது மட்டுமல்ல, வரலாற்று சிறமிக்க ஆணையரோ சமரின் போது கூடாரப்பில் தரையிறங்கி பிரிகேடியர் பாலராஜ் அவர்கள் தலைமையிலான 1200 போராளிகள் கொண்ட அந்த அணி நின்ற இத்தாலிக்கு ஒரு விநியோக பாதை உருவாக்கும் நடவடிக்கையை புலிகள் பிரிகேடியர் தீபன் அவர்கள் தலைமையில் நடத்திய போது தாளடி கடற்படை தளம் அளிக்கப்பட்டு அதனூடாக இந்த உதவி பாதை உருவாக்கும் அந்த மிக முக்கிய சண்டையில் பூர்ணி அவர்களது தலைமையிலான சுகன்யா படையணி முக்கிய பங்கு வகித்திருந்தது. 2001ஆம் ஆண்டின் இறுதி மாதங்களில் கடற்புலி பிரிவுக்கென புதிதாக இணைந்த பெண் போராளிகளுக்கு அடிப்படை பயிற்சி வழங்க மேஜர் கலாநிதி அடிப்படை பயிற்சி பாசறை முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உருவாக்கப்பட்டது. அப்பொழுது அதன் முதல் பொறுப்பாளராக கேர்னல் பூர்ணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் தலைமையிலான அந்த பயிற்சி பாசறையில் இவரிடம் பயிற்சி பெற்று வெளியேறிய கடற்புலி பெண் போராளிகள் பிற்காலத்தில் கடற்புலி சண்டை களத்திலும் நிர்வாக செயற்பாடுகளிலும் முதன்மையானவர்களாக திகழ்ந்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதே காலகட்டத்தில் தான் ஒரு நாள் இவர் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது எதிரே வந்த பொதுமகன் ஒருவர் ஓட்டி வந்த மினி பஸ் மோதி விபத்து ஏற்படுகிறது. அந்த சாலை விபத்தில் இவரது ஒரு கால் பலமாக காயமுற்றது. பின்னர் தீவிர மருத்துவ சிகிச்சைக்கு பின் பாதிப்படைந்த அந்த காலுக்குள் உலோக தகடுகள் வைக்கப்பட்டு உடைந்த எலும்புகள் பொருத்தப்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்ட அவரது கால் சிறிது கட்டையாகவே இருந்து விடுகிறது. இதனால் இவர் நடப்பதற்கு சற்று சிரமப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமாதான காலத்தில் பின்னாட்களில் போராளியிடம் பேசும்போது தான் பல தடவை எத்தனையோ சண்டைகளில் நேரடியாக பங்கு பெற்றிருந்தாலும் ஒரு சிறிய கீறல் காயம் கூட பட்டதில்லை. ஆனால் ஒரு விபத்து தன்னை மூடமாக்கி போட்டது என்றும், ஆனாலும் மீண்டும் போர் தொடங்கினால் தான் அங்கு ஸ்பாட்டில் போர்க்களத்தில் நிற்பேன் என்றும், ஒரு கால் தானே இயலாது, பரவாயில்லை, தன்னால் சண்டை பிடிக்க முடியும் என்று ஆதங்கத்தோடு கூறுவாராம். அந்த மினிபஸ் ஓட்டுநருக்கு தண்டனை வழங்கப்படவில்லையா என்று போராளிகள் அவரிடம் கேட்கும்போது, நாம் மக்களுக்காக தானே போராடுறோம், அது ஏதோ தெரியாமல் நடந்த விபத்து, அதற்கு போய் ஒரு அப்பாவி பொதுமகனை தண்டிக்க கூடாது என்று அவர் கூறினாராம். சமாதான காலம். 2002ஆம் ஆண்டு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு சமாதானம் நடைமுறைக்கு வந்தபோது லெப்டினன்ட் கேர்னல் சிலம்பரசன் அவர்கள் சில மாதங்கள் கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் லெப்டினன்ட் கேர்னல் சிலம்பரசன் அவர்களது தேவை சர்வதேச கடல் நடவடிக்கைக்கு தேவைப்பட்டதால் பிரிகேடியர் சூசை அவர்கள் அவரை அந்த நடவடிக்கைகளை கவனிக்க அனுப்பி வைக்கிறார். 2002ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கிளம்பி சென்ற அவர் 2003ஆம் ஆண்டு தனது வீரச்சாவரை அங்கு கடமையாற்றியிருந்தார். இந்த 6 மாத காலமும் கடற்புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளராக யாரும் நியமிக்கப்படவில்லை. ஒருவேளை லெப்டினன்ட் கேர்னல் சிலம்பரசன் அவர்கள் திரும்பி வந்தால் அவரை அந்த பொறுப்பில் தொடரட்டும் என்று தலைமை எண்ணிருக்கலாம்.
எனவே இந்த சுமார் 6 மாத காலம் கடற்புலி தளபதி லெப்டினன்ட் கேர்னல் மங்களேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பின் கீழ் அந்தந்த பிரதேச மற்றும் மாவட்ட கடற்புலி அரசியல் பொறுப்பாளர்கள் அரசியல் துறையின் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்டனர். ஆனால் 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் லெப்டினன்ட் கேர்னல் சிலம்பரசன் அவர்களின் வீர்ச்சாவுக்கு பின் பிரிகேடியர் சூசை அவர்கள் கேர்னல் பூர்ணி அவர்களை கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக நியமிக்கிறார். கடற்புலி பிரிவுக்கு இருந்த சிறப்பு கடற்புலி பிரிவு பல தாக்குதல் அணிகளையும் பல நிர்வாக அணிகளையும் கொண்ட ஒரு தனி பெரும் கட்டமைப்பாக இருந்ததோடு அங்கு எல்லா பிரிவுகளிலும் ஆண் பெண் போராளிகள் இணைந்தே செயல்படுவர் என்பதுதான் அதன் சிறப்பு. ஆக இருபாலரையும் இணைத்து நிர்வகிக்க ஒரு தனி சிறப்பு ஆளுமை திறன் தேவை. அது தளபதி கேர்னல் பூர்ணி அவர்களிடம் இருந்ததாம். அதனால்தான் பிரிகேடியர் சூசை அவர்கள் அவரை கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக நியமித்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அது சமாதான காலம் என்பதால் அக்காலகட்டத்தில் கடற்புலி அரசியல் பிரிவின் பிரதான பணி போரினால் இடம்பெயர்ந்த தமிழ் மக்களை மீண்டும் அவர்களது கிராமங்களில் குடியமர்த்துவது. இவ்வாறான பணிகள் மிகவும் சவால் நிறைந்ததாக இருக்கும். ஏனெனில் சொந்த கிராமங்களுக்கு திரும்பும் மக்கள் தங்களின் குறைகளை அந்தந்த பகுதி அரசியல் துறை பொறுப்பாளராக உள்ள போராளிகளிடம்தான் கூறி அதற்கான தீர்வுகளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். குறிப்பாக 3ஆம் கட்ட ஈழப்போரின் இறுதியாக சண்டைகள் நடைபெற்ற வடமராட்சி கிழக்கு கிராமங்கள் போரினால் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தன. இதனால் அந்த வடமராட்சி கிழக்கு பகுதியில், அதாவது புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கூடார்ப்பு முதல் சுண்டிக்குளம் வரையிலான கிராமங்களில் மக்களை மீண்டும் குடியமர்த்தும் பணிகள் சவால் நிறைந்ததாகவே இருந்ததாம். ஆனால் கேர்னல் பூர்ணி அவர்கள் கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பின் அவரும் தளபதி மங்களேஷ் அவர்களும் இந்த பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்த ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. கடற்புலி சிறப்பு தளபதி 2005ஆம் ஆண்டு பிற்பகுதியில் கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த கேர்னல் பூர்ணி அவர்களை கடற்புலி சிறப்பு தளபதி பிரிகேடியர் சூசை அவர்கள் கடற்புலி மகளிர் பிரிவு சிறப்பு தளபதியாக நியமிக்கிறார். 2005ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை கடற்புலி அரசியல் துறை பொறுப்பாளர் மற்றும் கடற்புலி பெண் பிரிவு சிறப்பு தளபதி ஆகிய 2 மிக முக்கிய பொறுப்புகளை கேர்னல் பூர்ணி அவர்கள் சம நேரத்தில் கவனித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த காலகட்டத்தில் கடற்புலியின் மகளிர் பிரிவின் கட்டமைப்புகளை மிகவும் நேர்த்தியாக அவர் நெறிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. 2006ஆம் ஆண்டு முற்பகுதியில், அதாவது இறுதி யுத்தம் தொடங்கும் முன்பே கடற்புலிகள் பிரிவில் மிக சிறப்பாக செயற்பட்ட 11 இளம் தளபதிகளை தேர்வு செய்த தலைவர் அவர்களை நேரடியாக அழைத்து அவர்களுக்கு கைத்துப்பாக்கிகளை பரிசாக வழங்கியிருந்தார். அன்று தலைவரிடம் பரிசு பெற்ற அந்த 11 இளம் கடற்புலி தளபதிகளில் பூர்ணி அவர்கள் உட்பட 2 பெண் தளபதிகளும் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தம் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் போதே 2007ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் லெப்டினன்ட் கேர்னல் புயலினி அடிப்படை பயிற்சி பாசலிலிருந்து பயிற்சி முடித்து இளம் போராளிகள் வெளியே வந்த அதே நேரம் ஈழம் எங்கும் இறுதி யுத்தம் உக்கிரமடைய ஆரம்பித்திருந்தது. இந்நிலையில்தான் மணலாறு பகுதியில் இருந்த இராணுவம் அடிக்கடி புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் முன்னேற முயற்சி செய்து கொண்டே இருக்கும். அந்த முயற்சிகளை புலிகளும் முறியடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த முனையில் சண்டைகளை புலிகளின் மணலாறு கட்டளை பணியகம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்தது. அதாவது மணலாறு முனையை பல பகுதிகளாக பிரித்து அந்த பகுதிகளை பல படை பிரிவுகளிடம் ஒப்படைத்திருந்தது. அந்த வகையில் கடற்புலிகளுக்கும் மணலாறு சண்டை முனையில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்தில் கடற்புலி பிரிவை சேர்ந்த ஆண் போராளிகளோடு பெண் போராளிகளும் நின்று சண்டை செய்தனர். அதாவது புதிதாக புயலினி பயிற்சி பாசையிலிருந்து பயிற்சி முடித்து வெளியேறிய கடற்புலி பெண் போராளிகள் உட்பட ஆண் போராளிகளையும் உள்ளடக்கிய அணி ஒன்று மணலாருக்கு சென்று அங்கு கடற்புலி ஆண் போராளிகளோடு சேர்ந்து கடற்புலிகளுக்கு வழங்கப்பட்ட பகுதியில் முன்னரங்கு நிலைகளை அமைத்து போர்க்கள நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது. அந்த பகுதியில் நின்ற அந்த கடற்புலி அணியில் பெரும்பாலும் புதிய போராளிகள் தான் இருந்தனர். எனவே பிரிகேடியர் சூசை அவர்கள் கேர்னல் பூர்ணி அவர்களை மணலாரில் நிற்கும் அந்த இளம் கடற்புலி அணியை சிறப்பு தளபதி நிலையில் இருந்து கொண்டே மேற்பார்வையிட்டவாறே வழிநடத்துமாறு பணிக்கிறார். புதிய போராளிகளை ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் பொறுப்பாளராகவும் தளபதியாகவும் என எல்லாம் ஒரு சேர வழிநடத்துவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. பின்பு புலிகளின் மணலாறு களமுனை கட்டம் கட்டமாக பின் நகர்ந்து கொண்டிருந்த போதிலும் அவ்வப்போது புலிகள் இராணுவம் மீது கடுமையான எதிர் தாக்குதல்களையும் நடத்தியிருந்தனர். அந்த வகையில் அலம்பில், உடுப்புக்குளம், சிலாவத்தை, முல்லைத்தீவு, வட்டுவாக்கல் என இராணுவத்தோடு பாரி இடைமறிப்பு சமர்களை புரிந்து புலிகள் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்களை அழித்தும் ஆயுதங்களையும் கைப்பற்றிய பல வெற்றி சமர்கள் அனைத்திலும் தளபதி பூர்ணி அவர்களின் சாதனை குறிப்பிடத்தக்கது. 2001ஆம் ஆண்டு மே 17 அன்று அதிகாலை முள்ளிவாய்க்காலில் கடற் கமாண்டோ அணியைச் சேர்ந்த அமுதினி அவர்களின் வாக்கில் அவரது குரல் கடைசியாக கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.